கஸ்டமர்ஸ்க்கு பார்த்து பார்த்து தான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஆனாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது, ஏதாவது குறை சொல்கிறாங்க. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை டைலரிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. டைலரிங் புதுசாக கற்றுக்கிறவங்க நிறைய பேர் நினைக்கிறது ஒரே மாதத்தில் நம்ம எல்லா ப்ளவுஸையும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுதான் கிடையாது. நம்ம டைலரிங் கிளாஸை வெளியில் போய் கற்றுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி மொபைல் பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, அதில் நம்ம லேர்ன் பண்ண மட்டும்தான் முடியும். ஆனால் நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது நமக்கே அப்போ தான் தெரியும். தொடர்ந்து ஸ்டிச் பண்ண தான் அதில் என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் நம்மளால் சரி பண்ணிக்க முடியுங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். எல்லா டைமுமே நமக்கு மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஸ்டிச் பண்ணும்போது ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் அந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும், ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும். ஸோ போக போக நல்லா லேர்ன் பண்ணி உங்களாலையும் ப்ளவுஸை நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா பார்டர் இருந்தனால ஃப்ரண்ட் பார்ட்டில் டிசைன் கொடுக்குறக்காக இந்த அயன் டூலை வச்சு நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அயன் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ஈவனாக ஃபோல்ட் ஆகி வரும். நமக்கு இந்த டூலை நீங்கள் மொத்தமாக வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 பீஸ் 1 பீஸ் வேணும்னாலும் நமக்கு தனியாகவே கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணும்போது பேக் பார்ட்லையும் ஃப்ரண்ட் பார்ட்லையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குற அளவு ப்ளவுஸோட கரெக்டாக ஃபிட்டிங் வந்து இருக்கான்னு செக் பண்ணி கொடுங்க. நான் இந்த மாதிரி தான் அளவு ப்ளவுஸை ஃபுல்லாக வச்சு செக் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ளவுஸை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கரெக்டாக நெக்கோட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து கொடுங்க.